ஹார்லிக்ஸ் பரோட்டா மேக்கிங் ப்ராசஸ் பாருங்க எப்படி இருக்கு. அடுத்து பனானா பரோட்டா. வெல்கம் டு சீன் மீடியா. பரோட்டாங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் உணவாயிருச்சு, தினம் தினம் சாப்பிடக்கூடிய உணவாயிருச்சு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோதுமை பரோட்டா, கொத்து பரோட்டா, மைதா பரோட்டா அதான் தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டினே தெரியாத அளவுக்கு பூஸ்ட் பரோட்டா, ஹார்லிக்ஸ் பரோட்டா, வாழைப்பழ பரோட்டா அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. பரோட்டாக்குன்னே ஒரு பிரத்யேகமான ஒரு கடைன்னு சொல்லலாம். அந்த கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். உள்ளக்கு போய் என்ன வெரைட்டி ஆஃப் பரோட்டா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பரோட்டாக்குன்னே பிரத்யேகமான ஷோரூம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரத்யேகமான ஒரு கடை. இது பார்த்தீங்கன்னா மலாய் ரெஸ்டாரண்ட் நம்ம வடக்கு தெரு பள்ளிக்கு பின்னாடி இருக்குது. அப்படியே இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மலாய் ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. எல்லா ஹோட்டல்லையுமே பரோட்டா மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், மலாய் ஹோட்டலில் 5 மாஸ்டர் உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 5 மாஸ்டர் நின்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடையுடைய ஸ்பெஷலே என்னன்னா ஒன்லி பார்சல் மட்டும்தான். நின்று உட்காந்து சாப்பிட முடியாது, ஒன்லி பார்சல் மட்டும்தான். டிலேயே ஆகாது, வந்து 5 நிமிஷத்துக்குள்ள போயிடலாம், வாங்கிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடா சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இங்க இருப்பாங்க. மற்ற ஹோட்டலுக்கு போனா தோசை கிடக்கு, சப்பாத்தி கிடக்கு, கொத்து பரோட்டா கிடக்கு அப்படின்னு சொல்லி லேட் ஆக்குவாங்க. ஆனா இங்க அப்படி அந்த கதையே கிடையாது. வந்து 5 நிமிஷத்துல பார்சல் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க என்னென்ன வெரைட்டி இருக்கு அப்படிங்கறத கேட்டாலே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு வெரைட்டி ஆஃப் பரோட்டா நம்ம போட்டிருக்காங்க. என்னென்ன வெரைட்டி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்கலாம். மலாய் ரெஸ்டாரண்டுடைய உரிமையாளர் அவங்ககிட்ட கடை எப்ப ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன வெரைட்டி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கேட்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு. ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இல்ல இல்ல, இதுக்கு சொல்லுங்க. மலாய் ரெஸ்டாரண்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்க வந்துட்டு 5 வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. கொரோனா பீரியட்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி இப்போ சரியா 4.25 வருஷம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இல்லாம ஒன்லி பார்சல் மட்டும் கொடுக்குறீங்களா? எப்படி இந்த ஐடியா? இல்ல, இது வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பழைய பில்டிங். கொரோனா டைம்ல வந்துட்டு நமக்கு இந்த இடம் தான் கிடைச்சி, அதோட இதுலயே ரன்னிங் பண்ணிட்டோம். இவங்க இன்ஷால்லா வந்துட்டு கட்டி தந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கும் இன்ஷால்லா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு இந்த பில்டிங்குடைய உரிமையாளர் வந்துட்டு எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பார்சல் கூட உங்களுக்கு பெரிய அளவுல சக்சஸா இருக்கு. பெரிய அளவு. ஆமா, பெரிய அளவுல சக்சஸ். ஏன்னா இங்க வந்துட்டு பார்சல் வந்து ரொம்ப குயிக் சர்வீஸ். ஆமா, ஒரு வெயிட்டிங் பீரியடே கிடையாது. ஆமா, மேக்சிமம் ஜாம் ஆகாத அளவுக்கு நாங்க அனுப்பிட்டு இருப்போம். ஏன்னா நாங்க 3 மாசம் வீசுவோம், ஒரு மாசத்துக்கு போட்டு எடுப்பாரு. எங்களுக்கு வந்துட்டு கொத்துக்கு தனியா உங்களுக்கு கல்லு, தோசைக்கு தனி கல்லு. அதனால எங்களுக்கு ரொட்டி ஜேம் வராது. ஜேம் வந்தாலும் அதிகப்படியான குக்கங்கள் நிறைய ஆர்டர் வந்துட்டு ஒரு 500 பரோட்டா ஆர்டரு, இந்த மாதிரி 1000 பரோட்டா 2000 பரோட்டா ஆர்டர் வர போகும்போது கொஞ்சம் ஜேம் ஆகும். மற்ற நாள்லாம் நாங்கள் ஓரளவுக்கு பீஸா அனுப்பிடுவோம். 3 மாஸ்டர் இருக்குனால ஒரு டிலே கூட ஆகும். மொத்தம் நாங்க 3 மாஸ்டர் இல்ல, மொத்தம் நாங்க 6 மாஸ்டர். மொத்தம் 6 மாஸ்டர் மட்டுமே. 6 மாஸ்டர் மொத்தம். 6 1 2 3 4. ஒருத்தர் ரெஸ்ட்டுக்கு போயிருக்கிறாரு, ஒருத்தர் லீவ்ல இருக்கிறாரு. 6 மாஸ்டர் மொத்தம். மொழி அதை வச்சதுதான் இது. மலேசியா ஸ்டைல்ல தான் இங்க போடுறோம். மலேசியா சிங்கப்பூர் ஸ்டைல்ல தான் எல்லாமே போடுறோம். நிறைய வெரைட்டி பரோட்டா இருக்குது. எங்க சைன் போர்டுல பாத்தீங்கன்னா சுருக்கமா சொல்றேன். சின்ன பிள்ளைய விரும்புற மாதிரி மில்க் மேட் பரோட்டா, பூஸ்ட் பரோட்டா, ஹார்லிக்ஸ் பரோட்டா, அப்புறம் மைலோ பரோட்டா, பனானா பரோட்டா, இது போடுறோம். டெய்லி அவைலபிள் தான். எல்லாமே டெய்லி அவைலபிள் தான். முர்த்தபா வகையில வந்துகிட்டு பிஸா முர்த்தபா ரொம்ப பெருசா இருக்கும். அது 2 பேர் சாப்பிடலாம். அதுல சீஸு, கோழினா கோழி, இறைச்சினா இறைச்சி, முட்டை, வெங்காயம், அப்புறம் சோஸு எல்லாமே வச்சு பெரிய லெவல்ல போடுறோம். அதுக்கப்புறம் முர்த்தபா போடுறோம். முர்த்தபா சிக்கன் முர்த்தபா, பீஃப் முர்த்தபா. ஆர்டர் கொடுத்தாங்கன்னா மட்டன் முர்த்தபாவும் போட்டு கொடுக்குறோம். நம்ம கடைக்கு மக்கள் எதை விரும்பி அதிகமா வராங்க? விரும்பி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பெரும்பாலும் சூடா கொடுப்போம். சூடா கொடுக்கறது ஒண்ணு. 2வது வந்து டேஸ்ட். ஆமா, இது வந்துட்டு இங்க ஸ்டைல் எல்லாமே மலேசிய ஸ்டைல். இங்க உள்ள ஸ்டைல் கிடையாது, மலேசியன் ஸ்டைல். ஆமா, எல்லாமே மலேசியா. இப்போ நம்ம கடையில ஒரு டிஃப்ரெண்டான இது ஆர்டர் பண்ணிருக்கிறோம். ஒரு பூஸ்ட் பரோட்டா, ஒரு ஹார்லிக்ஸ் பரோட்டா, ஒரு பனானா பரோட்டா. எப்படி பண்றாங்கிறத நான் காமிக்கிறேன், பார்த்துட்டே இருங்க தொடர்ந்து. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பரோட்டா போடுறாங்க. மேக்கிங் ப்ராசஸ் பாருங்க எப்படி இருக்கு. ஹார்லிக்ஸ் பரோட்டா மேக்கிங் ப்ராசஸ் பாருங்க எப்படி இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லா ஹார்லிக்ஸ் ஆயிருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்காக விரும்பி சாப்பிடுறா. இது பனானா பரோட்டா.
இது பூஸ்ட் பரோட்டா, ஹார்லிக்ஸ் பரோட்டா, வாழைப்பழ பரோட்டா. இன்னும் ஒரு வாரத்துல வந்துட்டு சப்பாத்தி மேக்கிங் மிஷின் நாங்க இறக்குறோம். வெறும் சப்பாத்தி, புல்கா சப்பாத்தி, நல்லா பூரி மாதிரி உப்பு வர்ற புல்கா சப்பாத்தி போடுறது. வெறும் சப்பாத்தி 7 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறோம். இது சைடிஷ் இல்லாம, சைடிஷ் இல்லாம. ஆமா, வெறும் 7 ரூபாய்க்கு ஒரு சப்பாத்தி. ஆமா, இன்ஷா அல்லாஹ் வந்துகிட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. இந்த ரெடிமேட் சப்பாத்தி கூட அதே ரேட்ல தான் வருது. ஆனா ரெடி பண்ணி சப்பாத்தி சுட்டு உங்களுக்கு 7 ரூபாய்க்கு தர்றது முக்கியமான விஷயம். சாப்பிடலாம், சூடாவே குடுக்கறது மாதிரி. வீட்டுல சைடிஷ் ரெடி பண்ணிட்டு இங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு நீங்க 10 சப்பாத்திக்கு வீட்டுல செஞ்சா என்ன செலவாகுமோ அதே செலவு, அதே இதுல நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டே போயிடலாம். வீட்டுல அதுக்கு வந்து ஒர்க் பண்ண தேவையில்லை, அந்த ஒர்க்கிங் தேவையில்லை. கல்லுல இருந்து அப்படியே எடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பூஸ்ட் பரோட்டா எடுத்தாங்கல்ல, அதை நம்ம சாப்பிடலாம். சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இது வந்து குழந்தைங்களுக்காக உள்ளது. ஒரு சின்ன பிள்ளைங்க ஆசைப்படுறீங்க பரோட்டா சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறீங்கன்னா இது அழகாக வாங்கி கொடுக்கலாம். பூஸ்டோடைய அப்படியே ஒரு பூஸ்ட் அப்படியே பண்ணலாம். அடுத்து ஹார்லிக்ஸ் பரோட்டா நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான இது எதுவும் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்களா? ஹார்லிக்ஸ் பரோட்டா, பூஸ்ட் பரோட்டா அந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க இந்த ஃபங்க்ஷன் நடக்குங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்கூல்ல நிறைய பொண்ணு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. 100, 200, 300 இந்த மாதிரி பேபி ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா சுவையா இருக்கு. நாக்கில் அப்படியே சுவையை வந்து அப்படி குடல் வரைக்கும் சும்மா விளையாடும். அப்படி சுவையை போய் சேராது. டெய்லி ஃப்ரெஷ், டெய்லி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பிரமாதமா இருக்கும். சுவைந்தாலும் அப்படி ஒரு சுவை. நடனமாடும் சொல்லி வேலையிலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு சால்னா. இந்த சால்னா ரொம்ப, அதாவது தரமான சால்னா. எல்லாரும் விரும்பி டெய்லி பாருங்க, கொதிக்குது பாருங்க, அப்படியே சுட 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 அப்படி ஆவி பறக்க பறக்க சுட சுட கொடுப்போம். எல்லாமே தரமான குவாலிட்டி. பார்த்து பாருங்க. இது குருமா, இது சாம்பார், இது தக்காளி சட்னி, இது வந்து தேங்காய் சட்னி, இது சால்னா. பிரமாதம். எல்லாமே ஏ கிளாஸ். பார்சலுக்கு டிலே பண்ணாத அளவுக்கு டக்கு டக்குன்னு மேன் பவர் ஜாஸ்தி. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கு, ஷார்ப்பான ஆட்கள் எல்லாம் ஒருத்தர் எல்லாருமே. அவரு வாஹித் மலாய் ஹோட்டல் ஓனர் தயார் பண்ணி வச்சிருக்காரு. சாதாரணமான ஆட்கள் கிடையாது, ஃபில்டர் பண்ணி எடுத்தாலும் எல்லாம் தரமான ஆட்கள். எல்லாருமே எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சுவையா, எல்லா சாமானும் சுவையா இருக்கு. இங்க வந்து காட்டுங்க, பாருங்க. ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம் தான் இங்கிட்ட வந்து பீஸா. இருக்குல்ல, பீஸா ரொம்ப பரமா இருக்கும். அது எங்கேயுமே அந்த பீஸா பரோட்டா, சிக்கன் பீஸான்னு சொல்லிட்டு சிக்கன் பீஸா, பீஃப் பீஸா, வெஜிடபிள் பீஸா, ஸ்பெஷல் பீஸா. ரொம்ப பரமாக பார்க்கறதுக்கு அழகா பசந்தா இருக்கும். அதே மாதிரி முஸ்தபா, சிக்கன் முஸ்தபா, பீஃப் முஸ்தபா, வெஜிடபிள் முஸ்தபா ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சாப்பிடுறதுக்கு உடனே தேடி சாப்பிடுறோம். ஆமா, அது நிறைய நமக்கு ஆர்டர் வரும். சரி 500, 1000 கல்யாணங்களுக்கு, ஃபங்க்ஷன்களுக்கு நிறைய ஆர்டர் வரும். ரொம்ப ஃபேவரட் பரோட்டாலாம் பாருங்க, பார்த்தாலே ஃபினிஷிங்கா இருக்கும். ஆமாம், பார்த்தாலே தெரியும். பெரிய பரோட்டா ஃபினிஷிங்காக இருக்கு. குவாலிட்டி வந்து நிறைய ஐட்டங்கள் சாஃப்டா இருக்கும். நம்ம நாக்கில் அப்படி போட்டோன்னு இது வாழைப்பழ பரோட்டா, வாழைப்பழம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. சிக்கன் ரோல், பீஃப் ரோல், நிறைய ஐட்டங்கள்லாம் பாருங்க போட்டு. இது தேங்காய் சட்னி ஒரிஜினலா சுவையோட செய்யறது. இது பாருங்க, தக்காளி சட்னி, இது சாம்பார். இது பாருங்க, சாம்பார்னா தரமா இருக்கும். இது குருமா, இது பாருங்க குருமா, இது சால்னா. எல்லாம் தரமான ஐட்டம், சுவையான ஐட்டம். மக்கள் விரும்பி வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. டெய்லி ஈவினிங் போறது, நைட்டு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறது. 11, 12 மணி வரைக்கும் நைட்ல கடை. நம்ம கடை வந்து எப்பவுமே தேடி வருவாங்க. ஏன்னா மேன் பவர் ஜாஸ்தி. நீங்க இமிடியட்லியா ஒரு 1000 போட்டோம்னா உடனே குயிக்கா பண்ணுவோம். அவ்வளவு ஷார்ப்பான தரமான ஆட்கள், தரமான குவாலிட்டி, தரமான சர்வீஸ். மக்களும் அந்த மாதிரி நமக்கு சர்வீஸ் கண்டிப்பா. சிக்கன் இடியப்பத்து, பீஃப் இடியப்பத்து, எக் இடியப்பத்து, பண்ண வெரைட்டிஸ்ல கொத்து. இடியப்ப கொத்தா பரோட்டா, இது இடியப்ப கொத்து. எல்லாமே தரமா இருக்கும். பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். கொத்து பரோட்டா ரொம்ப சுவையா இருக்கும்.
சுவை தான் மெயின். அந்த அளவுக்கு நம்ம தரத்தை டேஸ்ட்ல வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. மக்களுடைய கிஃப்ட் அப்படியே கொண்டு அள்ளி கொடுத்துருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மக்கள் விரும்பி விரும்பி வருவாங்க. அந்த மாதிரி சுவை. நம்ம வாழைப்பழ புரோட்டா நம்ம போட்டாங்க ஒன்னா ஒண்ணா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ள ஒரு வாழைப்பழத்தை போட்டு இது வேணாமா மேடு வேற ஊத்திருக்காங்களா. இந்த ஸ்வீட் புரோட்டா வந்து ஸ்பைசியா இருக்கு. ஸ்வீட் தனியா போட்டா வாழைப்பழ புரோட்டா ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கு. நம்ம 3 வெரைட்டி வந்து நம்ம ஆர்டர் பண்ணிருந்தோம். ஹார்லிக்ஸ், பூஸ்ட், வாழைப்பழ புரோட்டா வந்து ஆர்டர் பண்ணிருந்தோம். எனக்கு பர்சனலா வாழைப்பழ புரோட்டா ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அப்படி ஃபிளேவர் வந்து உள்ள இறங்கி இருக்குது. எனக்கு வந்து வாழைப்பழ புரோட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்ன வெரைட்டி ஆஃப் புரோட்டா இருக்கு, உள்ள என்னென்னலாம் பண்றாங்க. ஆர்டர் பண்ணா 1000 2000 புரோட்டா கூட அரை மணி நேரத்துல பண்ணி தரக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். எங்க இருக்குன்னா வடக்கு பள்ளிக்கு பின்னாடி யூசுப்லியால இருந்து நம்ம வடக்கு போற ரோட்ல தான் இருக்கு மலாய் ஹோட்டலு. தேவைப்படுறவங்க வந்து பார்த்துக்கோங்க. இன்னொன்று வீட்டில் இருக்கிறவங்க இந்த ஹோட்டல் உள்ள என்ன பண்றாங்க அப்படிங்கிறதா தெரியாது. அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம காமிச்சிருக்கிறோம். வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. தேங்க்யூ.